பாஜகவின் முரட்டு அடிவை எடப்பாடி பழனிசாமி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டிகள் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பிடிக்காத சங்கி கூட்டமும் அடிவை கூட்டமும் வழக்கு தொடுக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்த முடிவால் இன்று கதறுகிறார்கள் என்று தெரிவித்தார். பாஜகவின் முரட்டு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று கூறிய அவர், மோடி அமித்ஷாவின் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்றும் கூறினார். மோடிக்கு ஏற்ற அடிமையாக இன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறந்த அடிமையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். நாட்டுக்கு உரிமை தொகை போய் சேர்றது சிலருக்கு புரியல. தமிழ்நாட்டு மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கிறது சிலருக்கு பிடிக்கல. பாசி சக்திகளுக்கும் அடிமைகளுக்கும் பிடிக்கல. எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. இப்ப ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் கிளறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டு சேர்ந்துக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான டயருங்க. உங்களுடைய பஞ்சரான டயர்களும் பங்கன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது. இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கொள்கை கோட்பாடு லட்சியமில்லாத ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. சிலர் மக்கள் பணியான அரசியலை பொழுதுபோக்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். இன்னொரு பக்கம் யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. வெறும் சத்தம், ஒரு கொள்கை லட்சியம் ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அரசியல்னா ஏதோ என்டர்டைன்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இளைஞர் தலைவர்கள் நீங்க சொல்லணும், அரசியல்னா மக்கள் பணினா என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு டெடிகேஷன் என்பதை நாம திமுக இளைஞர் தமிழ் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். இந்த கமிட்மெண்ட்டும் டெடிகேஷனும் இல்லாத அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதுவும் சாதிக்க முடியாது.